இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா இடியாப்பத்துக்கு பண்ற குருமா தான். நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கேரட் இதெல்லாம் எடுத்துருக்கேன். ஸ்டவ் சூடாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் பெருசு சின்னதாக 2 பச்சை மிளகாய் போடுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டு பட்டை போடுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு இது எல்லாமே போடுறேன். திருப்பி நம்ம கிண்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஆஃப் கட் பண்ணியிருந்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ பண்ணலாம். நான் வந்து ஒருத்தவங்களுக்கு தான். இப்போ வந்து இது அதாவது வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா இதாகணும். இதுக்கப்புறம் வந்து நான் இதில் தக்காளி போடுறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் தக்காளி போடுறேன். ஒரு சின்ன தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் போட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேரட்டை வந்து குக்கர்லேயே வேக வைக்கலாம். ஆனால் வந்து நான் வேக வைக்கிறதுக்கு வந்து டைம் வேணும், நைட் ஆயிடுச்சு. அதனால வந்து நான் வேக வைக்காமல் ஸ்ட்ரைட்டாக அதை போடுறேன். இருங்க நான் கிண்டி விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சட்டியில் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போடணும். இது பாருங்க நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்க. கல்லுப்பு, சால்ட்டு போட்டால் தான் நல்லா வேகும். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு போடுறேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு முழு பொட்டேட்டோ. நீங்கள் வேக வைக்கிறதுனா கேரட்டு, பொட்டேட்டோ போட்டுக்கலாம். உங்களுக்கு காலிஃப்ளவர் வேணும்னா போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் கூட. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பண்ணியிருக்கேன், அரைச்சிட்டேன். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். பாருங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ கொடுத்தேன். நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வாட்டர் இதில் எதுவுமே ஊற்றக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். அதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது. பாருங்கள் நான் வந்து நல்லா வதங்க விட்டுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வதங்கிருக்கு. இங்கே பாருங்க நான் வந்து இப்போ கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி எல்லாம் நான் சின்னதாக அரிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டிக்கிறேன்.
எப்படி கிண்டுனா அப்படியே கிண்டுங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருக்கேன். இங்கே பாருங்க என்னென்னலாம் போட்டேன்னு பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் அப்படியே ஊற்ற போகிறேன். பாருங்கள், தேங்காய் பால் அப்படியே ஊற்றிட்டேன். தேங்காய் பால் நல்லா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா அரைச்சிருந்துக்கணும். பாருங்க இது எப்படி இருக்குன்னு. ஸ்பைசி பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர். இங்கே பாருங்க நான் எவ்வளோ போடுறேன்னு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ போட்டுக்கலாம். நான் இவ்வளோ போடுறேன். பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு நம்ம பண்ணது. அது வந்து உங்களுக்கு காரமாலாம் இருக்கக்கூடாதான். எங்கள்